ما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم فإن الصدق طمأنينة والكذب ربا أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய மேலான உலமாக்களே, கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே பல வஸ்துக்களை படைத்து அந்த வஸ்துக்களில் ஒரு சிறந்த படைப்பாக அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கின்றான். இந்த மனிதனும் அல்லாஹ் எங்களை ஒரு முஸ்லிமாக அல்லாஹ் எங்களை ஆக்கியிருக்கின்றான். அதுக்கு அல்லாஹுக்கு எல்லா புகழும். இந்த உலகத்திலே நாங்கள் வாழக்கூடிய நேரத்தில் நாங்கள் உண்மை பேசக்கூடியவர்களாக இருப்பது கட்டாயமான ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் எனக்கு தரப்பட்ட ஒரு தலைப்பு உண்மை பேசுதல். இந்த உண்மை பேசுதல் என்பது அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூனு மஅஸ் ஸாதிகீன். விசுவாசிகளே, அல்லாஹ்வை ஆரம்பமாக பயந்து கொள்ளுங்கள், அதற்கு பிறகு நீங்கள் உண்மையாளர்களுடன் நீங்கள் ஆகிக் கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே கூறிக்கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது வமா ஹலக்னஸ் ஸமாவாதி வல் அர்த் வமா பைனஹுமா இல்லா பில் ஹக். அல்லாஹ் இந்த உலகத்திலே வானத்தை பூமியை அதுக்கு இடையில் உள்ளவைகள் எல்லாத்தையுமே அல்லாஹ் உண்மையாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படைத்திருக்கின்றான். நாங்கள் படைத்திருக்கிறோம் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். நண்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் இந்த உண்மையை பேசுவதன் மூலமாக பல விஷயங்களை அடைந்து கொள்ளலாம். இந்த உண்மையை பேசுவதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களை கூறியிருக்கின்றார்கள். அதிலே ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள், நீங்கள் உண்மையை பேசுவது அது உங்களுடைய உள்ளத்தை அமைதிப்படுத்துகின்றது, அதே போன்று பொய் பேசுவது அது உங்களுடைய உள்ளத்தை சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறது என்பதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் உண்மை பேசுவதன் மூலமாக பல விஷயங்களை நாங்கள் அடைந்து கொள்ளலாம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதனை போன்று இந்த உண்மையின் மூலமாக அல்லாஹ்வுடைய ரிலா எங்கும் என்னென்று சொன்னால் அவர்கள் உண்மையை போதித்தது. நபி அவர்கள் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்ததற்கு பின்னால் அவர்கள் செய்த ஒரு பெரிய ஒரு தியாகம், அவர்கள் இஸ்லாத்தை பற்றி அவர்கள் உண்மையை வெளிப்படுத்தினார்கள். இதுதான் மார்க்கம், இந்த மார்க்கத்துக்கு வாருங்கள், இதுதான் உண்மையான மார்க்கம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே அழைப்பு கொடுத்தார்கள். எனவேதான் நாங்களும் உண்மையானவர்களாக நடக்க வேண்டும். இந்த உண்மையை நாங்கள் எத்தனை பேர் உண்மை பேசாமல் அதற்கு புறமாக நாங்கள் பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இந்த பொய்யின் மூலமாக எத்தனைய பேர், எத்தனைய குடும்பங்கள், எத்தனைய நாட்டில் நடக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாத்துக்கும் இந்த பொய் ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் இந்த பொய்யை நாங்கள் இல்லாமலுக்காக்கி அல்லாஹுக்கு பிடித்த அடியார்களாக நாங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் உண்மையாளர்களாக நாங்கள் மாற வேண்டும். உண்மையை பற்றி நாங்கள் சொல்லுகின்ற பொழுது உண்மையை நாங்கள் இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் உண்மையாளர்களாக இருப்பது, அதனை போன்று நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது இந்த உலகத்திலே நாங்கள் உண்மையாளர்களாக இருப்பது. நாங்கள் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் உண்மையாளர்களாக இருப்போம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாங்கள் உண்மை செல்வதற்கு இலேசாக மாறிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ்,
இந்த உலகத்திலே ஒரு மூமின் கஞ்சனாக இருக்கலாமா என்று கேட்கிறார்கள். அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் இருக்கலாம் என்று சொல்கின்றார்கள். ஒரு மூமின் ஒரு கோழையாக இருக்கலாமா என்பதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஓம் இருக்கலாம் என்பதாக சொன்னார்கள். ஒரு மூமின் பொய்யனாக இருக்கலாமா என்பதாக கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமின் எப்போதுமே பொய்யனாக இருக்க முடியாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவேதான் நாங்கள் பொய் செல்வதை விட்டு நாங்கள் உண்மை சொல்லக்கூடியவர்களா நாங்கள் மாற வேண்டும். உண்மையின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நெருக்கத்தை நாங்கள் பெற்றுக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்திலே உள்ளவர்களுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஹிலியா காலத்திலே ஒரு சாதிக்காக உண்மை பேசக்கூடியவர்களாக, ஒரு அமீனாக, ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த காலத்தில் அவர்களை மதிக்கக்கூடியவர்களாக மக்கள் இருந்திருக்கின்றார்கள். எனவேதான் நாங்கள் எப்பொழுதுமே எந்த நேரத்திலும் உண்மை என்பது எல்லா நிலைமைகளிலும் நாங்கள் எங்களுடைய சொற்களாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம், நாங்கள் எல்லா நிலைமைகளிலும் நாங்கள் உண்மை பேசக்கூடியவர்களா நாங்கள் மாற வேண்டிய தேவைப்பாடு உள்ளவர்களாக இருக்கின்றோம். உண்மை என்பது தீனுடைய ஒரு அடிப்படை. இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல இடங்களில் கூறியிருக்கின்றான். யார் உண்மை பேசுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சுவர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். சுவர்க்கம் என்று சொன்னால் அதுக்கு கிழக்காலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சுவர்க்கத்தை வைத்திருக்கின்றான். அது என்றுமே நிலையானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாங்கள் எந்த நிலைமைகளிலும் அல்லாஹ் ரசூல் சொன்ன பல பல வகையான துன்பங்களின் போதும் நாங்கள் எந்த கஷ்டங்களிலும் போதும் நாங்கள் உண்மையை நாங்கள் மாற்றிவிடக் கூடாது, பொய்யாக நாங்கள் மாற்றிவிடக் கூடாது. ஏனென்று சொன்னால் பொய் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் பிர்ர யஹ்தி இன்ன ஸித்க யஹ்தி இலல் பிர், உண்மை என்பது அது நலவான காரியின் பக்கம் சேர்க்கின்றது. அதனை போன்று இன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னah, நன்மையான ஒரு காரியம் அது எங்களை சுவர்க்கத்துக்கு சேர்க்கின்றது என்பதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனை போன்று எந்த அளவுக்கு என்று சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையாளர்கள் என்ற பட்டியலில் அல்லாஹ் எங்களை எழுதி விடுகின்றான். ஆனால் பொய் என்பது இன்னல் கதிப யஹ்தி இலல் ஃபுஜூர், ஒரு பொய்யாளன் அவன் பொய் சொல்வதன் மூலமாக அவன் ஒரு கெட்டவனாக மாறிவிடுகின்றான், அவன் கெட்டதின் பக்கம் அவனை சேர்க்கின்றது. ஆனால் இன்னல் ஃபுஜூர யஹ்தி இலன் நார், ஆனால் கெட்டது பல வகையான கெட்ட விஷயங்களை செய்கின்றான், கஷ்டமான விடயங்களை செய்கின்றான், அவனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நரகத்தில் அந்த பொய் நரகத்திலே சேர்க்கின்றது. எனவேதான் நாங்கள் உண்மை சொல்லக்கூடியவர்களாக மாற வேண்டிய தேவைப்பாடு உள்ளவர்களா இருக்கின்றோம். உண்மை என்பது நாங்கள் நினைப்பதல்ல, அது ஒரு பெரிய ஒரு சோதனை. ஆனால் இந்த சோதனையை நாங்கள் வெல்ல வேண்டும். எல்லா நேரத்திலும் எல்லா நிலைமைகளிலும் உண்மை பேசுவது என்று சொல்லும் பொழுதோ ஆனால் அது ஒரு எங்களை உள்ளத்துக்கு அதை சகிக்க முடியாத காரியமாக அமைந்துவிடும். நாங்கள் எங்க போனாலும் நாங்கள் அதிகமான நண்பர்களுடைய பழகின்றோம், அதிகமான சபைகள் நாம் ஒன்று சேர்கின்றோம், நாங்கள் வீட்டிலே இருக்கின்றோம், மனைவியோடு இருக்கின்றோம், எல்லா நேரங்களிலும் நாங்கள் இருக்கின்றோம். ஆனா எங்கள் சில நேரத்தில் நாங்கள் பொய் சொல்லக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றோம். ஆனா அதை விட்டு நாங்கள் எல்லா நேரத்திலும் நாங்களும் உண்மை சொல்லி எங்களுடைய மனைவிமார்கள் எங்களுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் நாங்கள் உண்மையை கற்றுக் கொடுக்க வேண்டும், உண்மையை சொல்ல பழகி கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், உள்ளத்துக்கு அமைதி தரக்கூடிய ஒரு விடயம் எதென்று சொன்னால் அது நாங்கள் உள்ளத்தை நாங்கள் அமைதியாக ஆக்கி கொள்ள வேண்டும், நாங்கள் உள்ளம் எங்களுடைய எப்பயுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு காரணம் நாங்கள் உண்மை பேச வேண்டும். உண்மையின் மூலமாக பல விடயங்களை அடைந்து கொள்ளலாம், நாங்கள் மற்றவர்களுடைய அன்பை பெற்றுக் கொள்ளலாம். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக்கொள்வது ஒரு பெரிய ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பரக்கத்து கிடைக்கும். நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் உண்மை பேசுகின்றோமோ அந்த அளவுக்கு எங்களுடைய மால்ல, எங்களுடைய ஆரோக்கியத்தில,
எங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். அல்லாஹ்வுடைய திருப்பர்த்தத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் 6 விடயங்கள் இருக்கின்றன, அந்த 6 விடயங்களை எவர் செய்வாரோ அவருக்கு நான் சுவர்க்கத்தை நான் எடுத்து தருவதற்கு சுவர்க்கத்தை நான் நான் பொறுப்பாக்கிக் கொள்வேன். அது என்னென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பேசுகின்ற பொழுது உண்மையை பேசுங்கள், நீங்கள் வாக்களித்தால் அதை நீங்கள் செய்து கொடுங்கள், ஆனால் நீங்கள் உங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய கைகளை நீங்கள் வீணான விடயங்களுக்கு போகாமல் பாவமான காரியங்களுக்கு செல்லாமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் நாங்கள் இந்த உண்மையான விடயங்களை எங்களுக்கு மத்தியில் பேசி நாங்கள் பழகக்கூடிய நண்பர்கள், பிள்ளைகள், குடும்பங்கள் எல்லாருக்கும் மத்தியிலும் நாங்கள் உண்மையை பேசி பொய்யை விட்டும் பாதுகாத்து நடப்பதற்கு அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.